கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா எழுதிய புஸ்தகம் 54 அதிகாரம் 8 வசனம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேச வேண்டும். அடியேனை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்கும் போது நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், நம்ம மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறார், நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். உன் மீட்பர் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் மீட்பு, அவர்கள் எல்லாருக்கும் சமாதானம், அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பூமியிலே நாம் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியாக, சுதந்திரவாளியாக நாம் அந்த பூமியில வாழ முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களை தேவன் நமக்கு கிருபையாக தருவார். தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய கட்டளைக்கு, அவருடைய கற்பனை கை கொண்டு நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்கிறார். கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளியாச்சுனாலே போதும், அதுக்கப்புறம் எல்லாமே பாவத்துக்குள்ள போயிருவாங்க. ஆனாலும் இந்த நாளிலும் சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்கிறீங்க, கர்த்தர் திட்டமாக உங்களோடு பேசுகிறார். இமைப்பொழுது உனக்கு என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்கிறார். இறங்குவேன். நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இணைந்திருந்தாலும் சரி, உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்ம என்ன சூழ்நிலை விழுந்து போய் கிடக்கும், என்ன சூழ்நிலை கஷ்டப்படுறோம், என்ன சூழ்நிலை நெருக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு தெரியும். உனக்கு இறங்குவேன். கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல. இன்றைய வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம குடும்பத்திலே நமக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க மேல நீங்க இரக்கமா இருக்கிற கிருபைக்காக நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் எங்க மேல நீங்க இரக்கமா இருக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய தயவுக்காக நன்றிப்பா. உம்முடைய காருண்யத்துக்காக நன்றிப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றிப்பா. எத்தனை குடும்பத்திலே நெருக்கப்பட்ட சூழ்நிலை உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் அப்பா, எங்களுக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் கடந்து செல்லட்டும்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்க கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. 24 மணி நேரமும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் கூட வர வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. சத்துருவங்களோட அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க.
சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்பி சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று விதப்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினாலோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவருடைய உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தியும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். விசேஷமாக அப்பா எங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதித்து யாரெல்லாம் இணைந்துக்காமோ அந்த குடும்பத்தை பள்ளிக்கு பெருக கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. இந்த நாளிலும் சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திறோம். எங்களை மண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபினால் நிரப்பி சகல குடும்பத்தையும் ஆசிரியங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி ஆசிரியங்க. பரிசுத்தமான வழியில நடக்க அப்பா கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. உங்களுடைய அன்பினால நிரப்பு ராஜா. உங்க சாயலாக நாங்கள் மாறணும். எங்களுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்தினாலோ அவருடைய உள்ளத்துல எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி அப்ப அந்த நாளிலும் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீங்க ராஜா. அவங்க எந்த சூழல் இருக்கிறாங்களோ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தராகி உன் மீட்ப சொல்கிறார் என்று சொல்லி அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. கர்த்தரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துவேன். கர்த்தருடைய நாம மகிமுடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.